ஹாய் வணக்கம். இன்றைக்கான அறுவடை என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூக்கள் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். கனகாம்பரம்லேயே வந்து மஞ்சள் கனகாம்பரம், சிவப்பு கனகாம்பரம், கொஞ்சம் மல்லி, முல்லை, காக்கட்டா 3 சேர்ந்து அந்த பூ, அதுக்கப்புறம் செவ்வரளி. ஆக்சுவலாக நம்ம கனகாம்பரம் வந்து குறைஞ்சிருச்சு. சிவப்பு கனகாம்பரம் இவ்வளோ தான் பூக்கும் எப்பயுமே. ஆனால் மஞ்சள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாத்திரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீரையை அதிகமாகவே எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி கீரை இருக்குது. அரைக்கீரை, சிறுகீரை, சிவப்பு கீரை, மணத்தக்காளி கீரை 4மே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர், ஒரு நூக்கல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் காலிஃப்ளவர் இருக்குது. இதை அப்படியே வந்து குருமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவைன்ற அளவு மட்டும் எடுத்திருக்கேன். நூக்கல் இன்னும் ஒன்று வந்து கீழே இருக்குது, கீழே தோட்டத்தில். அது முடிஞ்சால் இப்போ எடுத்துருவேன், இல்லைனா வந்து விட்டுடுவேன். பார்த்தீங்களா, இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ரோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடீனியம் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க இப்போ நான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், அதனால. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு அந்த ரெட் கலர் ட்ரம்பட் லில்லி அந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதை தவிர்த்து இன்னும் சில செடிகள்லாம் கீழே இருக்குது, கீழே தோட்டத்தில் இருக்குது. அதையுமே எடுத்துக்குவேன். இப்போ மாடியிலேருந்து கலெக்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம டக்குன்னு கிளம்பும் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பக்கெட்டில் மொத்தமாக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை கவரில் மாற்றி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது விதைகள் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளும் வந்து நம்மக்கிட்ட இருக்க விதைகளை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.